ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பசி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். காலை வெயில் மெல்ல மேலேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சின்ன பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி தன்னோட விற்காத பூக்கூடையை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டி மட்டும் மனசு வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. நேற்று முழுக்க மழை, ஒரு பூ கூட அவங்களுக்கு விற்கலை, கையில் காசும் இல்லை, பசி மட்டும்தான் இருந்துச்சு. பாட்டிக்கு தனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு மற்றவங்க கிட்ட போய் கேட்க தன்மானம் இடிக்குது. டீ குடிக்கலாமான்னு டீ கடைக்கு முன்னாடி போய் நின்று தன்னோட பையை பார்க்குறாங்க. அதில் ஒரு பைசா கூட இல்லை. ஒருத்தரும் அவங்கள கண்டுக்க கூட இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு கல்லூரி மாணவன் மட்டும் பாட்டி தவிக்கிறத தூரத்துலேருந்து பார்க்குறான். பக்கத்தில் வந்து அவங்க கிட்ட, பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். பாட்டி ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லுங்க பாட்டின்னு சொல்கிறான். இல்லைப்பா பசிக்குது, ஆனால் கையில் காசு இல்லை, அதான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. வாங்க பாட்டி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா வேணாம், காசு இல்லாமல் நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயசுலேயும் பாட்டி உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறத அவன் ரொம்ப பெருமையாக நினைக்கிறான். உங்களுக்கு என்ன பாட்டி, இப்போ காசு தானே இல்லை, சரி உங்கள் கூடையில் இருக்க பூலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். இல்லைப்பா பூ வாங்கி நீ என்ன பண்ண போகிற, பரவாயில்ல வேண்டான்னு சொல்கிறாங்க. இதை விற்க தானே போகிறீங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட பணத்தை கொடுக்குறான். பாட்டி தயங்கினாலும் சரின்னு பூவை கொடுக்குறாங்க. அவன் பூவை திருப்பி கொடுத்து, என் சார்பாக இதை நீங்கள் கடவுளுக்கு போட்டுருங்கன்னு சொல்கிறான். இந்த வயசுலேயும் அந்த பையனோட பெரிய மனசை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவன் கொடுத்த காசுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் பசிக்கு அப்புறம் கிடைச்ச அந்த டீ அவங்க பசியை மட்டும் இல்லை, அவங்க மனசையும் நிறைச்சிச்சு. அந்த பையனோட கல்லூரி பஸ்ஸும் வந்துச்சு. ஓடி போய் பஸ்ஸில் ஏறுறான். பாட்டி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. உதவி பெரிதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன உதவி கூட ஒருத்தரோட ஒரு நாளை மாற்றுதுன்னா அதையே நம்ம செய்யக்கூடாது. நன்றி.